வாக்குப்பளிதம் பெற ஜோதிடர்களாகட்டும், குறி சொல்வர்களாகட்டும், எந்த விதத்தில் நம்ம குறி சொல்லக்கூடிய வாக்குப்பளிதம் பெற்றவர்கள் ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் இந்த லைனில் இருக்கிறவங்க எல்லாருமே வாக்குப்பளிதம் முக்கியம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமதுரம்னு சொல்லி ஒரு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் அதிமதுரம்னு ஒரு கட்டை ஒன்று கிடைக்கும். அந்த அதிமதுர கட்டையோட குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாயில் போட்டு இன்றைக்கி சர்க்கரை இனிக்கிற மாதிரி இனிக்கும் அதிமதுரம் அப்படிங்கிறது. ஸோ அந்த அதிமதுர கட்டையை வாங்கி சின்னதாக வச்சுக்குங்க, வாயில் அடைக்குங்க. அதிமதுரம் அத்தனை செயலை வசி சக்தி பண்ணும். அந்த பணம் சம்மந்தமான பிரச்சனை, இது மாதிரி வாக்கு பலிதம் பணம் சம்மந்தமான பிரச்சனை, வாக்கு பலிதம் உண்டாகிறது, சொன்ன வாக்கு பலிதம் உண்டாகிறது. ஏன்னா அது இனிப்பாமல் இருக்கும், ஒரு அமைதியான வாக்கு சொல்லக்கூடிய பலனாக இருக்கும். இது மாதிரி அநேக வேலை செய்யக்கூடியது. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஆண்டவன் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். அப்போ நம்ம பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது அவருடைய அணுகுமுறையில் தான் எல்லாமே இருக்கக்கூடிய, தன்னுடைய முயற்சியில் தான் ஜெயிக்க முடியும் மொழியா எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு பெரிய மெனக்கிட வேண்டியதில்லை. நாட்டு மருந்து கடைக்கு போய் ஒரு 50 கிராம் வாங்கி வச்சுட்டா போதுமானது. அதிமதுரன்னு கேட்டை கொடுப்பாங்க. இது எனக்கு வாயில் போட்டு அடக்கிற சங்கமாக இருந்தால் நான் அதிமதுர பொடியும் கூட கிடைக்கிது. வாங்கி நெத்தியில் விபூதியில் கலந்து உள்ளே போட்டு நெத்தியில் பூசிங்க. விபூதியில் கலந்து வச்சுக்கோங்க. இது வசி உண்டாகும். விபூதியில் கலந்து மறைஞ்சிரும். வாயில் போட்டால் வாக்கு பலிதம் உண்டாகும். அடக்கிட்டு பேசுகிற கம்மலமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விபூதியில் கொஞ்சம் கலந்து போட்டு இடித்து பொடி பண்ணி நெத்தியில் வச்சுட்டு வாங்க. வாக்கு பலிதம் உண்டாகும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், காசு பணம் சேரும், நல்லதே நடக்கும். அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமில்லை. செஞ்சு பாருங்கள், பலனடையுங்கள்.